சங்கீதம் 103வது சங்கீதத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 103 இது தாவீதின் பாடல் என்று இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், 103வது சங்கீதம். இதில் நிறைய ஆண்டவர் செய்த அவருடைய கிருபையை பாடும் ஒரு சங்கீதம். அவருடைய கிருபை, அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் பாடும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அந்த வசனம் இங்கே தான் இருக்குது. 103வது சங்கீதம் 1-2 வசனங்கள். நாம் அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாதுன்னு ஒன்றுன்னா சொல்கிறார். அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு மீட்டார், கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார், ஒடுக்கப்படுற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார், அவர் தம்முடைய வழியை மோசேக்கும் தம்முடைய கிரியை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றென்றைக்கும் கோபம் கொள்ள மாட்டார். அவர் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்ய மாட்டார், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்ட மாட்டார். அல்லேலூயா. 10 வசனங்களில் எத்தனை ஆசீர்வாதங்களை சொல்கிறார் பாருங்க. அவர் எவ்வளோ நமக்கு நன்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோத்துக்கு காரணம் அவருடைய கிருபை. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்தீங்களா? அவருக்கு பயப்படும் மேலே அவருடைய கிருபை அவ்வளோ பெருசாக இருக்குதான். அவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் மேலே வச்சுருக்கிறார். அவ்வளோ பெரிய கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த 1 அக்கிரமங்களை மன்னிக்கிறார், 2 நோய்களை குணமாக்குறார், 3 பிராணனை விலக்கி மீட்டுகிறார், 4 கிருமினால் இறக்கத்தால் முடிசூட்டுகிறார், 5 நன்மையினால் வாழ வைத்து திருப்தியை வாழ நான் வாயை நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார், 6 கழுகுக்கு சமமாக வயதை புதிதாக்குகிறார், 7 ஒடுக்கப்படுறவருக்கு நீதி நியாயத்தை செய்கிறார், 8 நம்முடைய வழியை நமக்கு காண்பிக்கிறார், 9 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சார்ந்த மிகுதி கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமாம், 10 அவர் எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார், எப்பவும் கோபமாக இருக்க மாட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம். 11 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் இருக்கிறாரு, நம்முடைய அக்கிரமங்களுக்கு சரி கட்டாமல் இருக்கிறாராம். 12 காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். காரணம் அவருடைய கிருபை பெருசாக இருக்குது. 12ஆம் வசனம் சொல்கிறார், அவருடைய கிருபை அவ்வளோ உயரமான கிருபை. அந்த நமக்கு நம்முடைய பாவத்தை கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக பாவங்களை நம்மளை விட்டு அகற்றி போட்டார். அல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். தகப்பன் பிள்ளையாக, பிள்ளைக்கு இறங்குவது போல பயந்து நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு குழந்தையாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டோம். என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவத்தை அகற்றி விட்டார். என்னுடைய உருவம் என்னதுன்னு தெரியும். என்னுடைய நான் மண்ணுன்னு அவருக்கு தெரியும். என்னை குறித்து முழுமையாக அறிந்திருக்கிற அவர் தான். என் நாட்கள் எல்லாம் புல்லுக்கு ஒப்பாக இருக்குது, வெளியில் புஷ்பத்தை போல. மனுஷனுடைய நிலைமையை பற்றி அதுக்கப்புறம் சொல்லிட்டே வர்றார். மனுஷனுடைய மண்ணிலேருந்து வந்தவன், அவனுடைய நாட்கள் ரொம்ப கொஞ்சம், அவன் வெளியும் புஷ்பத்தை போல மலருகிறான், அப்புறம் அவன் இல்லாமல் போயிடுறான், அவன் இருந்த இடத்த அறியாது. இவ்வளோ தான் மனுஷன். ஆனால் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகள் மேலும் அனாதியாய் நிரந்தரமாய் சதா காலமும் என்றென்றைக்கும் உள்ளதா. அவர் உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் நீதியும் இருக்குதான். கர்த்தர் வானங்களில் சிங்காசனத்தில் ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுது. அவர் ராஜாதி ராஜாவாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களை அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள். தூதர்கள் அவரை துதிக்கிறார்கள். அடுத்தது, கர்த்தருக்கு பிரியமானது செய்து அவர் பணிவிடைக்காரராக சர்வ சேனைகள் அவரை துதிக்கிறது. அல்லேலூயா. 3வது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களோட சகல கிரியைகளும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போது யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறாரா. அவருடைய வசனத்தின்படி செய்கிறதான தூதர்கள்,
அவர் பிரியமானதை செய்கிறதான சர்வ சேனைகள். சர்வ சேனைகள்னால் எல்லாம் ஆண்டவர் நம்ம காற்றை அனுப்புகிறார், சில நேரங்களில் கடலை கொந்தளிக்க பண்ணுகிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ காற்று கட்டளையிடுகிறார், அக்கினி கட்டளையிடுகிறார், தண்ணீருக்கு கட்டளையிடுகிறார், அவன் பூமிக்கு கட்டளையிடுகிறார், வானத்துக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய சர்வ சேனைகள். அடுத்தது மூன்றாவது அவருடைய கிரியைகள், சகல விதமான கிரியைகள், அப்படிதான செயல்பாடுகள், அற்புதங்கள், அடையாளங்கள், அது பார்க்குறோம். அடுத்தது நம்ம என் ஆத்மாவை நானும் கர்த்தரை துதிப்பேன். அப்படி சர்வசேனையில கிரியைகள்ங்கிறது ரெண்டு. நம்ம ஜனங்களெல்லாம் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், நாமும் கர்த்தரை துதிப்போம். முதலாவது தூதர்கள், ரெண்டாவது இயற்கை, மூன்றாவது எல்லா மனிதர்கள், நாலாவது நானும் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. காரணம் அவர் என்மேல் வைத்த கிருபை பெரியது. காரணம் அவர் என்மேல் வைத்த கிருபை பெரியது. காரணம் அவர் என்மேல் வைத்த கிருபை பெரியது. 12 ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய ஆத்மாவில் பலன் தருகிறவர், என் ஆவியில் பலன் தருகிறவர், சரீரத்தில் பலனை தருகிறவர், என் நாட்களை கூட்டி தருகிறவர், என் வியாதியை சுகமாக்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமலும், ஆமேன் சோத்திரன் பாவங்களுக்கு தக்கதாக, ஆமேன் சோத்திரம் எனக்கு ஆண்டவர் ஆமேன் சரி கட்டாமலும் இருக்கிறவர். அவருக்கே மகிமையும் துதியும் எப்போதும் உண்டாவதாக. தேவரீருடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. தேவரீருடையதான நீதி எங்கள் மேல் இருப்பதாக. நீதியின்படி எங்களை வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 103வது சங்கீதத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லிக்கிறார். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட 12க்கு அதிகமான காரியங்களை குறித்து நன்றி சொல்ல வேண்டியது. நம்முடைய 12 காரியம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நைட்டில் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். இந்த நாளில் இப்படிப்பட்டதான பாதைகள்லாம் கடந்து வர உதவி செய்தீங்க, உனக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். இதில் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்கள்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தா அவருடையதான பணிவிடைக்காரர்களே, அவருடைய பணிவிடைக்காரராகிய சர்வ சேனை, அதுவுமே தூதர்கள் தான், அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கைகளின்தான கிரியைகளாகிய, அதாவது இயற்கைகள் அனைத்தும் என்ன செய்யட்டும், அவரை ஸ்தோத்திரிக்கட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அவன் நமக்கு இன்றைக்கி ஜீவனை கொடுத்து, மூச்சை கொடுத்து, அவன் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனுக்கு நம்ம ஜீவனுள்ள மட்டுக்கும் நம்ம எப்போவுமே நம்ம குறையவே சொல்லி அழாதபடிக்கு நிறைவை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த நிறைவை நம்ம சொல்லி நன்றி செலுத்துவோம், குறைவுகள் காணாது போயிடும். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், எங்களுடைய அக்கிரமங்களை அப்பா அமேனப்பா நீக்கினீர், நோய்களை குணமாக்கினீரப்பா, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டீரப்பா, உடைய கிருபை இரக்கத்தினால எங்களை முடிசுட்டினீரப்பா, எங்களை நன்மையினால் திருப்தியாக்குனீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றியப்பா. அப்பா மறுபடியுமாய் வாழ வைது போல எங்களை கழுகுக்கு சமானமாய் ஆக்குனீரப்பா. ஆமேனப்பா. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீ நீதியை செய்தீரப்பா. அப்பா ஸ்தோத்திரமுடைய வழிகளை எங்களுக்கு நீ தெரியப்படுத்துகிறீரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பாவங்களை பாராமல் ஆமேனப்பா எல்லாவற்றையும் எங்களை கர்த்தாவே அப்பா மன்னித்து எங்களை இரக்கம் பாராட்டுகிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமுடைய கிருபை ஆமேன் ஆண்டவரே. அப்பா மிகவும் வானங்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறதப்பா. எங்களுடைய பாவங்களெல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாக அவ்வளவு தூரமாக எங்களை விட்டு அகற்றி விட்டீரப்பா, மன்னித்து விட்டீரப்பா, விலக்கி விட்டீரப்பா. ஆமீன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல எங்களுக்கு இறங்குகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கர்த்தாவே அப்பா அராதியாய் என்றென்றைக்கும் நீர் கர்த்தாவே அப்பா ராஜரீகம் பண்ணுகிறீரப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களுக்கு இறங்கி நீர் செய்கிற தயைக்காக கர்த்தாவே நாங்கள் ஜீவனுள்ள மட்டும் துதிப்போம். கர்த்தாவே உமக்கு மகிமையை செலுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம் அப்பா. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.